படிக்கிற வயசுலதான் படிக்கணுண்டா தம்பி, பள்ளிக்கூட பாடம் மட்டும் படிப்பில்லடா தம்பி, அனுபவம் சொல்லி தரும் எத்தனையோ படிப்பிருக்கு, அத்தனையும் எடுத்து சொல்ல 1000 பாட்டிருக்கு, எல்லாமே படிப்பு தானடா சில தம்பிகளா, படிக்கிற வயசுலதான் படிக்கணுண்டா தம்பி, பள்ளிக்கூட பாடம் மட்டும் படிப்பில்லடா தம்பி. அன்பிற்குரிய பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, நம்மளுடைய 12வது வார்டு அனைத்து உறவுகளையும் இந்த நேரத்தில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய விழா துவங்க இருக்கின்றது. கொஞ்சம் மாணவர்கள் அமைதியாக இருந்து விழாவை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆங்காங்கே வெளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பரிசு பெறக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள், அரங்கத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் அரங்கத்திற்குள் வருமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது விழா துவங்க இருக்கின்றது. நண்பர்களே, மானாமதுரை நமது குலாலர் தெருவில் திருவள்ளுவர் இளைஞர் சுய உதவிக்குழு துவங்கி இன்றோடு 23 ஆண்டுகள் மிக சிறப்பாக எங்களுடைய இளைஞர் சுய உதவிக்குழுவை நடத்தி கொண்டு அதோடு ஒவ்வொரு வருடமும் ஆண்டு விழா தொடக்க நிகழ்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் இலவச கல்வி சாதனங்களையும் வழங்கி நடத்தி வருகின்றோம். இந்த நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருகவென வரவேற்று முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. இந்த 23ஆம் ஆண்டு துவக்க விழாவில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய இளைஞர் சுய உதவிக்குழுவின் துவக்கத்திற்கு காரணமான எங்களுடைய செருடு தொண்டு நிறுவனர் பாண்டி அவர்கள் இந்த நிறுவனத்தை கிட்டத்தட்ட மானாமதுரையில் 40 வருடங்களாக ஒரு சிறந்த சேவை நோக்கத்தோடு செருடு என்ற பெயரில் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகின்ற எங்களுடைய ஐயா செருடு லயன்ஸ் பாண்டி அவர்கள், டாக்டர் பட்டம் பெற்ற பாண்டி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு பள்ளி மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் நினைவு பரிசுகளையும் வழங்குவதற்கு உடனடியாக ஒப்புக்கொண்ட எங்களுடைய மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள், நம்மளுடைய வேளார் தெருவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில் ஒரு மிகப்பெரிய கல்வி பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், மதிப்புக்குரிய ஐயா PV மோகன் MSc MPhil MAt அவர்கள், அவர் கணித ஆசிரியர்,
ஓய்வு பெற்ற உதவி தலைமை ஆசிரியர், கடைசியாக சின்னக்கண்ணனூர் பள்ளியிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக ஒரு கரவொலி எழுப்பி அவரை வருக வருன்னு வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய துணைவியார் நம்மளுடைய மதிப்பிற்குரிய பி மீனாட்சி டீச்சர், இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களும் நம்மளுடைய ஆசிரியர் எம்ஏ எம்ஃபில் எம்எட் அவர்கள் நம்மளுடைய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அவங்க ஆசிரியையாக பணிபுரிகிறாங்க. இவங்க இருவரும் இங்கே ஒரு டியூஷன் சென்டர் நடத்தி அவர்களிடத்தில் பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களையும் வெற்றி பெற செய்து இந்த மாணவ செல்வங்களை ஒரு நல்ல நிலைக்கு உருவாக்கக்கூடிய பணியினை செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கி உங்களுக்கு பரிசு கொடுக்க வந்திருக்கிறாங்க. அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய 12வது வார்டு கவுன்சிலர் நதியா செல்வம் அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும் நமக்கு தொடர்ந்து இதுவரை கேட்காமலேயே உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஐயா லயன்ஸ் கிளப் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள், மதுரை குமார் அப்பஸ்தாம்புடைய உரிமையாளர். அவர் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி குழந்தைகளுக்காக கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் மதிப்புள்ள நோட்டு புஸ்தகங்களை அவர் லயன்ஸ் கிளப் விழாவாக இருக்கட்டும், நம்மளுடைய விழாவாக இருக்கட்டும் தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கார். அவர் இன்றைக்கும் இளமையாக இருக்கிறாருன்னா இந்த ஒரு தொண்டு செய்யக்கூடிய அவருடைய பணி தான். அவருக்கு என்ன வயசு இருக்குங்கிறீங்க? 92 வயசு முடிஞ்சு 93 வயசு மதுரையிலேருந்து நம்மளை பார்க்குறக்கே நம்ம விழாவுக்காக வந்திருக்கிறார். 89 வயசு. 89 வயசுலேயே நமக்காக மதுரையிலேருந்து பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்கணும்னு வந்திருக்காங்க. இந்த ஆண்டு நம்ம பிள்ளைகளுக்கு 50 ஸ்லேடும் 50 லாங் சைஸு நோட்டும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சிறந்த கைதட்டை கொடுத்து விட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய அழைப்பை ஏற்றுக்கு வரி வந்திருக்கக்கூடிய சென்னை தொழிலதிபர் எஸ் அசோகன். சென்னைன்னு இப்போ இருக்கிறத சொல்லியிருக்கிறேன். ஐயாவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் பூர்வீகம் மானாமதுரை தான், நம்ம தெருவை சேர்ந்தவர் தான். ஏஎம்எஸ் சிமெண்ட் கம்பெனி, சிங்காரம் சிமெண்ட் கம்பெனினா எல்லாருக்கும் தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. அவர் சிங்காரத்துடைய உடன் பிறந்தவர் எஸ் அசோகன் தொழிலதிபர் சென்னையிலிருந்து நமக்காக இந்த விழாவிற்கு வந்து வருகை வந்திருக்காங்க. அவங்களும் ஏராளமான பொருளுதவியை மாணவர்களுக்கு செய்திருக்கிறாங்க. அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய முன்னாள் சொசைட்டி தலைவர் கே வேலுச்சாமி மாமா அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். எங்களுடைய குழு உறுப்பினரும் தற்பொழுதைய சமுதாய தலைவருமான மதிப்பிற்குரிய தம்பி கே பாஸ்கரன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். நம்மளுடைய சோனியா கோவில் அறங்காவலர் மதிப்புக்குரிய மாமா எம் கிருஷ்ணன் அவர்களை அன்போடு வருக வரவேற்கின்றோம். நம்மளுடைய அழைப்பை ஏற்று ஒரு அரசு பணியில் வேலை பார்க்கக்கூடிய சிவகங்கை இளம் சிறார் நீதி குழுமத்தின் ஒரு அதிகாரியான நம்மளுடைய நண்பர் ஓ ரசீந்திரகுமார் நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறாங்க. அவரையும் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய எழுத்தாளர் சங்கத்திலையும் அவர் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். அவர் நம்மளுடைய அழைப்பை ஏற்று அவங்களும் வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய மாயாகுளம் மாதவன் கலைஞர், நம்ம நாடக கலைஞர், அவர் நம்மளுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியை வீடியோ பதிவேற்றம் செய்து நாளைக்கே யூடியூப்பில் விட்டுருவார். உலகம் முழுவதும் நம்ம நிகழ்ச்சியை எல்லாருமே பார்ப்பாங்க. அவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், பேர் சொல்ல விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கணும். நம்முடைய தெருவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், எங்களுடைய குழு உறுப்பினர்கள், எங்களுடைய குழு நிர்வாகிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என உங்களை அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆண்டு விழாவில் அறிவிக்கிறதான். தயவுசெய்து 10வது 12வது பாஸ் பண்ண உடனே ரிசல்ட் வந்த உடனே ஒரு மார்க் ஷீட்டு, ஒரு ஃபோட்டோ, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு அதுதான் கேட்குறோம். எங்களுடைய அச்சகத்தில் கொண்டாந்து கொடுத்தா போதும். அதை நாங்கள் ஆண்டுதோறும் நம்ம கொடுக்குறோம். மதுரையில் ஒரு நிகழ்வுக்கும் அழைத்துட்டு போகிறோம். இதை யாருமே செய்கிறதில்ல.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 4 பேர் கொண்டாந்து மார்க் ஷீட்டு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, எங்கள் பிள்ளைகளுக்கும் பரிசு கொடுங்க அப்படின்னு. ஒவ்வொரு ஆண்டும் சொல்கிற ரிசல்ட்டு வந்து 2 மாதம் ஆச்சு. எங்களை கொஞ்சம் சிரமத்திற்கு உள்ளாக்காமல் தயவுசெய்து நம்ம பிள்ளை அடுத்து இருக்கக்கூடிய 10th +2 பிள்ளைங்க பாஸ் பண்ண உடனே ஒரு மார்க் ஷீட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுக்கணும் மாதிரி கேட்டுக்கிட்டு, இருந்தாலும் ஒரு பெரும் முயற்சி எடுத்து நம்மளுடைய சிவகங்கை ஜெயலட்சுமி கிஃப்ட் சென்டர் இன்றைக்கி காலையில் கொடுத்த மாணவர்களுக்கு கூட கிஃப்ட்டு செஞ்சு அவர் அனுப்பி விட்டுட்டார். அவர் நமக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு செஞ்சு பஸ்ஸில் உடனே கொடுத்து விட்டுட்டார். இன்றைக்கி காலையில் கொடுத்த மாணவர்களுக்கும் கிஃப்ட்டு வந்துருச்சு. அந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த 23ஆம் ஆண்டு துவக்க விழாவை வாழ்த்தி, ரொம்ப நேரம் எல்லோரும் பேச மாட்டாங்க, நிகழ்ச்சி நம்ம சீக்கிரமாக முடிக்கணும். எங்களுடைய செருடு நிறுவனத்தின் இயக்குனர் பாண்டி அவர்கள் ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு வாழ்த்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் இந்த 23ஆம் ஆண்டு தொடக்க விழா, இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற திருவள்ளுவர் ஆண்கள் சுய உதவி குழுவுக்கு முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கடந்த 23 ஆண்டில் இந்த குழு விடாமல் நான் இந்த ஆண்டும் நான் வந்திருக்கிறேன். ஒரு ஆண்டு கூட மிஸ் பண்ணாமல் இங்கே தான் கிட்டத்தட்ட 300 குழந்தைகளுக்கு மேல் நம்ம சிவகங்கை மாவட்டத்திலேயே 300 குழந்தைகளுக்கு மேலே தொடர்ச்சியாக பரிசு வழங்கக்கூடிய இந்த குலாளர் தெருவை சேர்ந்த இந்த திருவள்ளுவர் ஆண்கள் செய்த குழு தொடர்ச்சியாக செஞ்சுருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுடைய அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு, இங்கே வந்திருக்கிறவங்க பெரியவங்க, மறுபடியும் இதுக்கு உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் எங்களுடைய செருடு நிறுவனம் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இன்று உலகம் வந்து மிக விரைவாக யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு, ChatGPT, DeepSeek அப்படின்லாம் சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் யுகம். குழந்தைகளுக்கு தகுதி ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குழந்தை மட்டுமல்ல, பெரியவர்கள், இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களாக இருந்தாலும் தகுதி அது இருந்தால் மட்டும்தான் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகள். அதாவது தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல், இந்த தகுதி ஒவ்வொருவரிடமும் நம்மளா ஏற்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதற்கு நம்பிக்கை அவசியம். யார்கிட்ட நம்பிக்கை இல்லையோ, நான் வந்து இந்த வேலையை என்னால் செஞ்சிருவேன், இன்று நான் படித்து இந்த பாடத்தை அன்னன்னைக்கு பாடத்தை நான் படிப்பேன், இந்த பரீட்சையில் கால் பரீட்சையில் நான் வெற்றி பெறுவேன், அரை பரீட்சையில் வெற்றி பெறுவேன், முழு பரீட்சையில் வெற்றி பெறுவேன், அடுத்த ஆண்டு திருவள்ளுவர் ஆண்கள் சுயஉதவி குழுவில் நான் முதல் பரிசு வாங்குவேன், 2ஆம் பரிசு வாங்குவேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை என்ற விதையை உங்களுக்குள் விதைக்காத வரை நீங்கள் வெற்றியை தொடுவதற்கு என்ன செய்யணும்? போராடணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 படி இருக்கு. 20 படியை ஏறி வந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். நேரடியாக வர முடியுமா? வர முடியாது. எல்லாருக்கும் அந்த திறமை இருப்பதில்லை. திறமை நீங்கள் வளர்த்துக்கிறணும், குழந்தைகள் வளர்த்துக்கிறணும். பெரிய குழந்தைய +1 +2 படிச்சிருக்கிறவங்க அடுத்து கல்லூரிக்கு போகிறீங்க. ஆகையினால குறிப்பாக வந்து இன்றைய யுகம் கம்ப்யூட்டர் யுகம். ஆகையினால கம்ப்யூட்டரை கற்றுக்கிறேன்னா டைப்பிங், தமிழ் இங்கிலீஷை வந்து கற்றுக்கிறணும். யாராக இருந்தாலும் இங்கே டைப்பிங் சென்டர் இருக்குது, அக்கறையில் நடத்துகிறாங்க, 2-3 சென்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் படித்து வச்சுக்கிறணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு சாதாரணமாக டீ கடைக்கோ எல்லா கடையும் டிஜிட்டல் மயமாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வேலைக்கு போகிறோம்னா உனக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, டைப் பண்ண தெரியுமா, பில்லு பிரிண்ட் அவுட் பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பெண்ணோ ஆணோ தன்னுடைய தகுதியை தனித்திறமையை வந்து வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் தன்னுடைய சொந்த காலில் நின்று வாழ்க்கையில் முன்னேற முடியும். குறிப்பாக இன்றைக்கி அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வேலை பார்த்தா மட்டும்தான் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுல அவங்க ஒத்துழைப்பு தர முடியும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டைகளை உருவாக்குறத பெண்ணோ ஆணோ முன்னிக்கக்கூடாது. அதை டாலரன்ஸ் பொறுத்துக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை இன்றைய சூழலில் ஏற்றுக்கிறோம். ஏன்னா நிறையா பிரச்சனைகள் குடும்பத்தில் நாங்கள் ஃபீல்டில் வேலை செய்கிறதுனால சொல்கிறேன். கணவன் மனைவி கேட்டால் கல்யாணம் ஆகி ஒரு புள்ள பிறந்துருச்சு, அடுத்து வந்து பிரச்சனை.
கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரச்சனைகள் இருக்கு. அதனால நம்ம பக்கத்து வீடாக இருந்தாலும் அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்த்து வைக்க முயற்சி செய்யணுமே தவிர அதை பிரித்து விடுறதுக்கு ஒருபோதும் நாம் எல்லாரும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அந்த பாவம் நம்மளை சேர்ந்துடும். ஆகையினால் நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட போதும். இது ஏன் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா, நிறைய பிரச்சனைகள் டெய்லி எங்கள் ஆஃபீஸுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் இதை பதிவு பண்ணுறேன்னா, நீங்கள் ஒன்று இப்போ எங்கள் வீட்டுக்காரமாக என்னை சண்டை போட்டால் நான் பேசாமல் இருந்துக்கிறேன், வெளியில் போயிடுவேன். கொஞ்ச நேரம் சென்று வந்தால் நானே சோறை போட்டு சாப்பிட்ருவேன். அந்த அம்மா ஊற்றி கொடுக்குதோ கொடுக்கலையோ நானே சாப்பிட்றேன். ஏன்னா சாப்பாடு இருக்கு, அதில் ஒன்றும் கோபம் இல்லை. அது மாதிரி நம்ம எல்லாரும் பொறுப்பாக இருந்து ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும். இதை பெரியவங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி குழந்தைகளுக்கு தங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு பேச வாய்ப்பளித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். சார் சொன்ன மாதிரி இந்த விழாவை 23 வருஷமாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம்னா இந்த பகுதியில் உள்ளுடைய மக்களுடைய நல்ல ஆதரவு தான். நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு நன்கொடைகளையும் உங்களை மாதிரி பெரியவங்க பொருட்களையும் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஊக்கப்படுத்தி வருடந்தோறும் நடத்துவதற்கு பெரு உதவி செய்திருக்கக்கூடிய அந்த நன்கொடையாளர்களை இந்த நேரத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக லயன்ஸ் கிளப் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் ஒரு சில நிமிடம் பேசுவார்கள். அன்பார்ந்த இந்த மேடை அமைந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், முன்னால் அமர்ந்திருக்கின்ற பேர் தெரியாத அனைத்து பெருமக்களுக்கும், சென்னையில் வந்திருக்கின்ற அந்த பெருமகனாருக்கும், மற்ற தாய் தந்தை பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ ஐயா ஒன்று சொன்னார் படிக்கட்டை பற்றி. நீங்கள் மாடிகளில் ஏறினா ஒரு படியாக மேலே ஏறுவீங்க. அந்த விஷயம் வேணாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி எழுதுவீங்க? அப்படியே கீழே எழுதிட்டே போவீங்க. எவ்வளோக்குள்ள கீழே எழுதுறீங்களோ நீங்கள் அவ்வளோக்குள்ள மேலே போயிட்டே இருப்பீங்க. பேப்பரில் கீழே தான் எழுதுவீங்க, ஆனால் நீங்கள் படிப்பில் முன்னேறிட்டே போவீங்க. ஏன்னு சொன்னால் இந்த வயசில் நீங்கள் படிக்காட்டி பின்னால் படிக்க முடியாது. இவ்வளோ பெரியவங்க இருக்காங்க, இவங்களாம் எப்படி படித்தாங்க? நீங்கள் இவங்களும் வரணும்னு சொன்னால் நீங்கள் கவனமாக படிக்கணும். கல்வி தான் முக்கியம், புரியுதா? ஏன்னு சொன்னால் நானாக சின்ன பிள்ளை இருக்கும்போது பரம ஏழை எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களை படிக்க வைக்க முடியல. நான் மதுரைக்கு 12 வருஷம் மாமா வீட்டில் வளர்ந்து படித்தேன். ஆமாம், மாமா வந்து படித்தேன். எனக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம் 5 மொழி பேசுவேன். அதில் ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் 3 எழுத படிக்க தெரியும். நான் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணி அப்போ பணம் கேட்டேன். எப்போ 1957 52 அப்போ என்கிட்ட 1 லட்ச ரூபா கேட்டாங்க. ஒரு பவுன் 35 ரூபா. 1 லட்ச ரூபா எத்தனை பவுன் வாங்கலாம்? கணவே காண முடியாது. நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் சிறந்த ஓவியர், நல்லா படம் வரைவேன். பார்த்தோடனே கண்ணை முட்டி நீங்கள் போக சொல்லி உங்கள் படத்தை வரைஞ்சிடுறேன். எனக்கு ஓய்வு பெற்ற ஊதியம் கொடுத்தாங்க. அதே இப்போ கலெக்டர் ஹவுஸில் இல்லைன்னு ஏமாற்றி அந்த பணத்தை அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ நான் போராடிக்கிட்டு இருக்கேன், எப்பயும் வாங்கிடுவேன். இந்த உங்கள் நோட்புக் விழாவுக்கு அடுத்த ஆண்டு வேறு எவ்வளோ கேட்குறேன் அவ்வளோ நோட்புக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். நான் இதுவரைக்கும் மக்கள் சேவை மையம்னு நடத்திட்டுருக்கேன். அதெல்லாம் 42வது ஆண்டு. இது ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சது 500 to 1000 பேருக்கு கொடுத்துட்ருக்கேன். மொத்தம் இது வரைக்கும் 30,000 பேருக்கு வரைக்கும் நோட் புக் கொடுத்துருக்கேன். இன்னும் தொடர்ந்து கொடுப்பேன். நோட்டு என்பது நாம் படிக்க முன்னேறுவதற்கான ஒரு புக்கு. அந்த புக்கை மறக்காமல் அனைவரும் படித்து முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவுடைய சேவை தொடர்ந்து அவர் 100 ஆண்டு காலம் இந்த பொது சேவையில் இருந்து மாணவ செல்வங்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி ஒவ்வொரு ஆண்டும் செழிப்புடன் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் நீண்ட ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இங்கு வருகை தந்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா. அடுத்தபடியாக நம்மளுடைய உதவி தலைமை ஆசிரியர் PV மோகன் சார் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துரை வழங்குவார்கள்.
இந்த இனிய மாலை பொழுதிலே எங்களை எல்லாம் அழைத்து கௌரவப்படுத்திய குலாளர் இளைஞர் சமுதாய மக்களுக்கு எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செல்டு நிறுவனத்தின் சேவை செம்மல் பாண்டி அவர்களை வரவேற்கிறேன். அதேபோல் எங்களை அழைத்து கௌரவப்படுத்திய நமது தோழர் தலைவர் தேவதாஸ் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குலாளர் சமுதாயம் என்கும் பொழுது எனக்கெல்லாம் பார்க்கும் பொழுது பெருமையாகவும் பொறாமையாக இருக்கும். அவருடைய முதல் கண் அவருடைய உழைப்பு, இரண்டாவது ஆன்மீகம். எல்லோரும் எப்பொழுதும் விபூதி அணிந்திருப்பார்கள், காவி உடை அணிந்திருப்பார்கள், பஜனை பாடுவார்கள். அதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு இரண்டாவது பிராமின் சமுதாயம் என்று நான் உண்மையிலே பெருமைப்படுவேன். பிராமின் இல்லாத ஊர்களில் இவர்கள் தான் பூசாரியாக இருக்கிறார்கள், நமக்கு ஆன்மீகத்தை வழிகாட்டுகிறார்கள். நான் கட்டிக்குளம் என்ற ஊரில் வேலை தெரிகிறேன். அங்கு மாயாண்டி சுவாமிகள் கால்பட்ட இடங்கள் பல உண்டு. அதை புனித ஸ்தலமாக கருதுகிறார்கள். அவர் நமது மானாமரை சேர்ந்தவர் என்பது நமக்கெல்லாம் பெருமையான விஷயம். அவருடைய ஆசி அருள் இங்கும் நிகழ்கின்றது. அந்த மாயாண்டி சித்தருடைய அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கும். ஆகவே அதேபோல் குலாளர் சமுதாய சேர்ந்த மாணவ மாணவிகளை பார்க்கும் பொழுது மிக ஒழுக்கமானவர்கள். நாங்கள் அருகில் ஒரு தனிப்பயிற்சி கல்லூரி வைத்து நடத்துகிறோம். அங்கு வரும் மாணவ மாணவிகள், முக்கியமாக குலாளர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் நன்கு படிக்கிறார்கள். உண்மையிலே அவருடைய அறிவு ஜாஸ்தியாக இருக்கிறது. ஒழுக்கம் அதற்காக நன்றாக இருக்கிறது. எப்பொழுதும் கையை கட்டித்தான் பேசுவார்கள். ஆசிரியர் என்றால் அவ்வளவு மரியாதை. குலாளர் சமுதாயத்திலும் வாத்தியார் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் முக்கியமாக இந்த பிராமின் செய்யக்கூடிய வேலையெல்லாம் அவர் செய்கிறார். அதே போல்தான் எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கிறார்கள். வாத்தியார் வாத்தியார் என்று அழைக்கிறார்கள். ஆகவே இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு அனைத்து அடிப்படை பண்புகளும் உண்டு. இந்த ஒரு அமைப்பானது 23 ஆண்டுகள் கடந்தது என்றும் பொழுது உண்மையில் பெருமைக்குரிய விஷயம். எந்த ஒரு அமைப்பும் இத்தனை ஆண்டுகள் கடந்து வருவது என்பது மிகுந்த கடினம். ஆனால் இந்த அமைப்பானது 20 ஆண்டுகள் கடந்து இப்பொழுது அடியெடுத்து வைக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி. அந்த குலாளர் சமுதாய இளைஞர்கள் இன்னும் பல சேவைகளை செய்து சமுதாயத்தை உயர்த்தப்பட வேண்டும். அதேபோல் இந்த மண்ணில் பிறந்து சென்னையில் சென்று ஒரு தொழிலதிபர் இருக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து இந்த மண் வாசனையை மறக்காமல் இங்கு அவர்களுக்கு உதவி செய்யும் என்பது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். உங்களது சேவையெல்லாம் தேவை ஐயா. என் அருகில் அமைந்திருக்கிற ஒரு இளைஞர் 89 வயசு என்று 92 வயசில் அது மாதிரி இப்போ தெரியவே இல்லை. படியில் அவர் சொல்வது போல படிப்படியாக ஏறி வந்திருக்கிறார். நமக்கெல்லாம் இப்போ கூட ஏறுவதற்கு கால் வலிக்கிறது. ஆனால் என்றால் அந்த இளைஞர் ஏறி வந்து படியில் ஏறி வந்து விட்டார். அதில் வாழ்க்கையில் அவர் பல படியில் முன்னேறி வந்திருக்கிறார். அவர் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. ஆகவே இந்த மாலை பொழுது இனிய விழாவை நடத்த ஏற்பாடு செய்த அனைத்து சமுதாய மக்களுக்கும் எனது வாழ்த்தையும் நன்றியும் தேறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆண்டு உச்சப்பட்டி கிராமம் திருமங்கலத்திலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கிராமத்துக்கு உள்ளே போகணும். ரோடே மக்கள் பார்க்க முடியாது. போகிற விவசாய பெருமக்கள் தான். அங்கே உச்சப்பட்டி கிராமத்தில் 250 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அத்தனை பேருக்கு நோட் புக் பூரா கொடுத்து முடித்தேன். அந்த ஊர் பெருமக்கள் என்னை 5 பேர் லைன் கிளம்பி போயிருந்தோம். தாராளப்பட்டையோடு எங்களை வரவேற்றாங்க. நான் இந்த மாதிரி என்றைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்ப உற்சாகத்தோடு வரவேற்றாங்க. அருமையான நிகழ்ச்சி. அந்த கிராமத்தில் கொடுத்தேங்க. அதே மாதிரி எங்கே எனக்கு கொடுக்குறேன் 2 வருஷம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்மளுடைய மதிப்புக்குரிய ஆசிரியை மீனாட்சி டீச்சர் அவர்கள் உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்குவார்கள். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். ஆஃப் பண்ணியிருக்கோ? அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். உண்மையாகவே இந்த மாலை பொழுது இனிமையான பொழுது. இந்த விழா மேடையை பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் இதற்கெல்லாம் வருவதற்கு ஒரு கொடுப்பினை வேண்டும். அந்த கொடுப்பினை எங்களுக்கு இன்று கிடைத்திருக்கின்றது. அதாவது
அதாவது மாணவ செல்வங்களுக்கு கல்வி புகட்டுவது என்பது ஒரு அருமையான பணி. அந்த அருமையான பணியை மிகவும் விருப்பத்துடன், அதாவது எங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 24 மணி நேரமும் பிள்ளைங்களுக்கு சொல்லித் தர்றதுனால எங்களுக்கு பிடிக்கும். அவ்வளவு பிடித்தமான விஷயம். அப்படிப்பட்ட மாணவிகளுக்கு பரிசு வழங்குவதற்கு, அதுவும் எங்களது வசிப்பிடத்திற்கு அருகில் உள்ள இந்த குலாளர் சமுதாய மக்களுக்கு பரிசு வழங்குவதற்கு இன்றைய மாலை பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் மிகவும் மகிழ்ச்சியுடன் நாங்கள் இங்கு வந்து அதை அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு இவ்வளவு தூரம் நல்லா அது முன்னேறணுங்கிறதுக்காக, அதாவது நமது செட் நிறுவனர் திரு பாண்டி அவர்கள் மற்றும் இதை அருமையாக நடத்தி கொண்டு இருக்கின்ற நமது எழுத்தாளர் சங்க தலைவர் நமது தேவதாஸ் சார் அவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தா அவ்வளவு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்காக இவ்வளவு அருமையான, அதாவது இந்த ஏற்பாடை செய்து இதற்காக அரும்பணி ஆற்றி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, எங்களை இந்த கூட்டத்திற்கு அழைத்து சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி. அதாவது உங்களுக்காக இவ்வளவு செய்யும்போது மாணவர்களாகிய நீங்கள் என்ன செய்யணும்னா, நல்லா படிக்கணும், நல்ல கடின முயற்சி இருக்கணும். அதாவது கடின உழைப்பு, விடாமுயற்சி, இது ரெண்டும் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. உங்களில் யாராவது ஒருத்தவங்க இந்த மானாமதுரையில் பள்ளிக்கூடத்தில் முதல் மதிப்பெண் வாங்கணும். அதுதான் ரொம்ப பெருமையான விஷயம். இப்படிப்பட்ட அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறவர்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய அதாவது ஒரு பணின்னு கூட சொல்லலாம். அப்படி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். செய்வீங்களா? நல்லா மார்க் எடுத்து நல்லா படிக்கணும், சரியா? நல்லா படிச்சிங்கன்னா எல்லாருக்கும் பெருமை. உங்களுக்காக அவ்வளவு செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் இந்த பெருமையை தேடி தரணும், சரியா? அதாவதுப்பா, கல்வி செல்வம் என்பது அழியாத செல்வம். எப்பயுமே என்ன செய்யலாம் அப்படின்னா, கல்வி கற்றுக்கிட்டா எங்கே வேணாலும் போய் பொழைச்சிக்கலாம். அது இன்றைய காம்படிட்டிவ் வேர்ல்டில், அதாவது போட்டியான உலகத்தில் நீங்கள் நல்லா படிக்கணும். எல்லாரும் என்ன குறிக்கோளோடு இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும். அந்த அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒரு 10ஆம் வகுப்பு நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும். அந்த 10ஆம் வகுப்பு நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு இன்று அரசாங்கத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நல்ல அருமையான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் அதில் மேன்மேலும் சிறக்கணும். அதாவது இன்றைக்கி எவ்வளவோ எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதி நாமளும் படித்து நாமளும் பணிக்கு போகணுங்கிற அந்த ஒரு குறிக்கோளோடு படிக்கணும். அந்த குறிக்கோளோடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரசாங்க வேலைக்கு போவீங்க. உங்களை சார்ந்தவர்களும் நீங்களும் நல்லா மேன்மேலும் முயன்று முன்னேறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு, அதற்கான செயலை நீங்கள் சிறு பிள்ளையிலிருந்தே வரணுங்கிறத நான் இந்த மேடையில் கூறிக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லா கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வரணும், ஒரு குறிக்கோளோடு செயல்படுங்க அப்படிங்கிறத மறுபடியும் இங்கு பதிவு செய்து இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. டீச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய பகுதி மாணவர்கள் அந்தந்த பள்ளியில் முதலிடம் வர்றீங்க. மாவட்ட அளவில் எப்போ வர்றது? இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி நம்ம பரிசுப்படுத்துறதுக்கு பின்னாடி எல்லாரும் ஸ்கூல் அளவில் ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க. ஆனால் மாவட்ட அளவில் வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலேயே நமது சிவகங்கை மாவட்டம் தான் 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் முதலிடம் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் நாமக்கல், விருதுநகர் மாவட்டம் அப்படி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த முறை பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் முதலிடத்தில் வந்து சிவகங்கை மாவட்டம். அந்த மாணவி ஹன்சிகா வர்ஷினிங்கிற பொண்ணு என்னுடைய வகுப்பில் படித்த மாணவி. அதாவது சோசியல் சயின்ஸில் 100, சயின்ஸில் 100 வாங்கினது. என்னுடைய பாடம் சமூக அறிவியல். அதாவது என் கிளாஸில் 6 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. நல்லா படித்தா நல்லா வரலாம். முதல்ல பெற்றோர் கூறுறதையும் கேட்கணும், ஆசிரியர்கள் கூறுறதையும் கேட்கணும். அதாவது சொல்லுவாங்க, பெற்றோர்களுடைய பங்கு 30%,
ஆசிரியர்களுடைய பங்கு 30%, உங்களுடைய பங்கு 30%, மீதி 10% அந்த கடவுள். ஆக மொத்தம் 90% என்பது உங்கள் கையில் இருக்கிறது. அதாவது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து செயல்பட்டால் நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம். அதுதான் எங்களுடைய ஆசை. அதனால் எப்படின்னா பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் இருக்க மனநிறைவுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஆகவே மாணவர்களே, உங்களை நான் கேட்டுக்கொள்வது, நல்லா படிங்க, வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. சரியாப்பா? தேங்க்யூ. அடுத்தபடியாக நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கு வரி வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா திருநாவுக்கரசு ஐயா அவர்கள், அவங்க டெல்லியில் இந்திய உணவுக் கழகத்தினுடைய ஹெச்ஆராக பொது மேலாளராக பணி செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த நம்மளுடைய உறவினர் திருநாவுக்கரசு ஐயா டெல்லியிலேருந்து இன்றைக்கி மானாமரம் வந்திருக்கிறாங்க. அவரை உங்களுக்கு ஒரு அறிவுரை வழங்க ஒரு 2 நிமிடம் அறிவுரை வழங்க ஐயா திருநாவுக்கரசு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். லட்சுமா பேசும். ஹலோ. இன்றைய தினம் இந்த மேடையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் காரைக்குடியில் இருக்கிறேன். நேற்று இங்கு சிவகுளத்தில் ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு இங்கு வந்தேன். எனது பேத்தியும் இங்கு பரிசு பெற உள்ளார்கள், எஸ் அனுஷியா. இதில் இந்நிகழ்ச்சியில் இவ்வளவு பேருக்கு முன்பாக இந்த மானாமரை மண்ணில் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் பெருமை அளிக்கிறது. இந்த நிர்வாகிகள் இந்த குழந்தைகளுக்கான இந்த நிகழ்ச்சிகளை இத்தனை வருடங்களாக தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதில் நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். முன்பு நமது சகோதரர்கள் கூடிய போது அதன்படி நமது பெற்றோர்களும் குழந்தைகளும் ஆசிரியர்களும் இணைந்து கல்வித்திறனை வளர்த்து கொண்டால் நாம் படிப்படியாக முன்னோக்கி செல்ல மிகவும் ஏதுவாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. அதை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் கூட ஒரு சிறிய நேரம் போதாது என்று நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு உவகதை. நான் அரண்மனை சிறுவேலியில் பிறந்து டெல்லி செல்லும்போது வெறுங்கையோடு தான் போனேன். எனக்கு எந்த ஒரு நாலேஜும் தெரியாது. அவ்வப்போது கூட நம்ம பெற்றோர்களின் கஷ்ட நஷ்டங்களை உணராமல் அங்கு சென்றிருந்தேன். அங்கு போய் பணிபுரியும் போது தான் இந்த கல்வியின் நிலைமை பற்றியும் பெற்றோர்களின் நிலைமை பற்றியும் நன்கு அறிவேன். அதன் பிற்பாக சிறு பணியில் இருந்து கொண்டே தனியாக எழுதி நான் விடுபட்ட பாடங்களை 10th பாஸ் பண்ணேன், 12th பாஸ் பண்ணேன், காலேஜ் பாஸ் பண்ணேன். எதேர்ச்சியாக இப்போ அவர்கள் சொல்லும்போது பெற்றோர்கள் குழந்தைகள் ஆசிரியர்கள் ஆண்டவன் என்று சொல்லும் படிப்படியாக எனக்கு ஒரு அற்புத வேலை கிடைத்தது. அந்த வேலையில் இருந்து கொண்டு படிப்படியாக ஒரே அலுவலகம் 13 மாடி பில்டிங்கில் ஒரே அலுவலகத்தில் ஒரே ஃப்ளோரில் ஒரே செக்ஷனில் 39 ஆண்டுகள் பணிபுரிந்து படிப்படியாக உயர் பதவிகளை பெற்று மேனேஜர் ஜெனரல் என்ற பதவியை அடைந்து சென்ற 22ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்று நாம் இங்கு தமிழகம் வந்து சேர்ந்துள்ளேன் குடும்பத்துடன். ஆகவே குழந்தைகளே, பெற்றோர்களே, அனைவருக்கும் எனது மனதார வேண்டுகோள் என்னவென்றால், கல்வியை நாம் வளர்த்து கொண்டால் நாம் நினைத்ததை கண்டிப்பாக ஆசிரியர்கள் சொல்லுவது போக நாம் அடைய முடியும். நாம் ஒவ்வொருவரும் அதை கடமை என்று எதிர்பார்த்து செயல்படுவோமே ஆனால் நமது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான வெற்றி அடைவதற்கு வழிவகையாக இருக்கும். இறுதியாக கல்வியே அழியா செல்வம், என்றென்றும் நிலைத்து நிற்கும். இதை எல்லோரும் ஒரு மனதிடம் ஏற்று இனிவரும் காலங்களில் அனைவரும் இதை எடுத்துச் செல்வீர்கள் என்று முழுமையாக நம்பி பேச வாய்ப்பளித்த எனக்கு மிக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் நம்மளுடைய ஒரு சமுதாயத்தில் ஒரு மண்பாண்ட தொழிலாளி குடும்பத்தில் பிறந்து இன்று நம்மளுடைய இந்திய தலைநகரமான டெல்லியிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய ஐயா திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் நம்மளுடைய விழாவிற்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருக்கு கைத்தறி ஆடையை எங்களுடைய செருடு நிறுவனர் பாண்டி அவர்கள் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவிப்பார்கள். மிக்க நன்றி சார். போட்டோ எடுத்துப்பான்.
அவர் வீடியோ மறைச்சிடாம இல்லைன்னா அந்த பக்கம் கூட நில்லுங்க, இந்த பக்கம் நில்லுங்க இங்கே. நன்றி ஐயா. அடுத்தபடியாக எங்களுடைய செருடு நிறுவனர் ஐயா டாக்டர் பாண்டியா அவர்களுக்கு எங்களுடைய துணைத் தலைவர் சங்கர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். வாங்க, உள்ளே வாங்கண்ணே, உள்ளே சேர் வாங்க. சப்பா வாங்க, செல்வி உள்ளே வாங்க. அடுத்தபடியாக ஐயா லயன்ஸ் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் எங்களுடைய குழு உறுப்பினர் சுரேஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். தம்பி உட்கார்றா, தம்பி உட்கார்றா. அடுத்தபடியாக நம்மளுடைய ஆசிரியர் PV மோகன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய குழு உறுப்பினர் ரேஷன் கடை முருகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய ஆசிரியை மீனாட்சி அவர்களுக்கு நம்மளுடைய வார்டு கவுன்சிலர் நதியா அவர்கள் பொன்னாடை போர்த்து கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக இங்கு வரையிருந்திருக்கக்கூடிய 12வது வார்டு கவுன்சிலர் நதியா செல்வம் அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுகிறது. எங்களுடைய குழு உறுப்பினர்கள் யாராவது வந்திருக்கீங்களா? மீனாட்சி, உமா, யார் வந்திருக்கீங்களா? குழு உறுப்பினர்கள் சரி, ஆசிரியர் நீங்களே போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு கைதட்டுங்க எல்லாத்துக்கும். அடுத்தபடியாக நம்மளுடைய அழைப்பை ஏற்று சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அசோகன் அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு கைத்தறி ஆடை பாஸ்கரன், நம்மளுடைய சமுதாய தலைவர் பாஸ்கரன் அவர்கள் கைத்தறி ஆடை அணிவிப்பார்கள். அடுத்தபடியாக இளம் சிறார் குழுமத்தின் அலுவலர் ரசீந்திரகுமார் அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுகிறது. எங்களுடைய குழு உறுப்பினர் கார்மேகம் அவர்கள் கைத்தறி ஆடை அணிவிப்பார்கள். வாங்க. நம்மளுடைய சோனியா கோவில் ட்ரஸ்டி M கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுகிறது. மாமா வந்திருக்காரா? வரலையா? இந்த விழாவிற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அத்துணை நன்கொடையாளர்களையும் ஒருங்கிணைத்த திருவள்ளுவர் ஆண்கள் சுய உதவிக்குழுவினுடைய தலைவருக்கு திருவள்ளுவர் ஆண்கள் சுய உதவிக்குழு சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு எதுக்கு சார்? ஏங்க இந்த விழாவை நம்மளுடைய மண்பாண்ட சங்கத்தின் முன்னாள் தலைவர் K வேலுச்சாமி அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுகிறது. இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்கண்ணே, இங்கிட்டு வாங்க மாமா வந்து. நம்மளுடைய சமுதாய தலைவர் நமது குழு உறுப்பினர் K பாஸ்கரன் அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுகிறது.
இங்கு வருகை இருந்திருக்கக்கூடிய பத்திரிகை ரிப்போர்ட்டர் ஜெயார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். தீக்கேதர் ஃபோட்டோகிராஃபர் ராஜாராம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம்மளுடைய அண்ணன் விஜயன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சி தொடங்குகிறது. அடுத்தபடியாக பரிசளிப்பு விழா. நம்மளுடைய சோனியா கோவில் அரங்காவல் குழு தலைவர் மாமா எம் கிருஷ்ணன் அவர்களுக்கு கைத்தறி அணிவிக்கப்படுகிறது. போட்டு விடுங்க. தலைவர் பாஸ்கரன் அவர்கள் அங்கே வாருங்க அம்மா, போட்டோக்கு பாருங்க. எல்லாம் ரெடியா இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் திருப்தியாக கரெக்டாக வரும். சீட்டை மட்டும் பேர் வாசிக்கும்போது வந்து 2 சாப்பாடு எடுத்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஆமாம், உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னா பிரிண்ட் போட்டு கொடுக்கப்படும். ரிப்போர்ட்டர் எடுக்கிற ஃபோட்டோவில் உங்களுக்கு பிரிண்ட் போட்டு வாங்கிக்கலாம். கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவர் வீடியோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்கள மறைக்காதீங்க. சின்ன பிள்ளையெல்லாம் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. இப்பொழுது பரிசு வழங்கும் நிகழ்ச்சி. மாணவர்களே, நம்மளுடைய மாணவர்கள் பெரும்பாலும் இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண்களை பெற்று அனைவருமே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். போன ஆண்டு நம்மள்கிட்ட வாங்கின 11 பேருமே 12ஆம் வகுப்பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பழத்தை கைதட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்புலையும் 14 பேருமே பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பகுதியை சேர்ந்த மாணவர்கள் 14 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கும் பெரிய கைதட்டலை கொடுத்துருங்க. இப்பொழுது நம்ம 12ஆம் வகுப்பில் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை நம்ம எப்போவுமே கீழே இருந்து தான் கொடுக்கணும். ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் தான் முதல் பரிசிலிருந்தே எல்லாத்துக்குமே கொடுத்துறது வழக்கம். அந்த அடிப்படையில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர், அதாவது இந்த 2024-25 கல்வியாண்டில் நம்மளுடைய பகுதியில் 12ஆம் வகுப்பில் பள்ளி அளவிலையும் நம்மளுடைய 12வது வார்டிலையும் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாணவன் எம் அஸ்வின், சன் ஆஃப் முத்துகிருஷ்ணன். அஸ்வின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சார் எல்லாருமே முன்னாடி வாங்க. இவர் தான் நம்மளுடைய அஸ்வின், உயர்ந்த மனிதர். இவர் வந்து +2ல் இங்கிட்டு திரும்பி எடுப்பான். +2ல் 569 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமாக வாங்கியிருக்காரு. அவர் படித்த 7th டே பள்ளி தானப்பா, 7th டே பள்ளியிலையும் அவர் தான் முதல் மதிப்பெண் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த மாணவர் காமர்ஸில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருக்கிறாரு. 100க்கு 100 வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். காமர்ஸ் பாடத்திட்டத்தில் அவர் 100க்கு 100 வாங்கியிருக்காரு. அந்த அடிப்படையில் அவருக்கு 2 பரிசுகள் வழங்கப்படுகிறது. அவர்களுடைய சீல்டையும் இந்த சார் எல்லாருமே முன்னாடி வாங்க. கரெக்டாக சொல்லுங்க, அப்போ தான் கரெக்டாக எல்லாருமே சார் டீச்சர் எல்லாருமே வந்து குரு ஃபோட்டோவாக நில்லுங்க. அப்படியே நில்லுங்க. நடுவில் தம்பியை நிப்பாட்டிங்க.
நடுவில் நடுவில் நெல் கையில் கொடுத்து நம்மளே கொடுத்துருவோம். யார் கையாக கொடுத்துருவோம். இந்து இந்து கவர் 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 முதல்ல சீட்டை கொடுங்க. யாருக்கு நம்மளே கொடுத்துடலாமா? ஆமாம் சார் கையில் சார் 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 தம்பி கையில் சார் எல்லாருமே சேர்ந்து பிடிங்க. இந்த தம்பி இந்த ஐயா ஒரு பட்டு கொடுக்குறாரு, வாங்கிக்க. அவர்களுக்கு இது ஒன்றா கொடுங்க. இல்லை, ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் ஒரு பரிசு கொடுக்குறாங்க. அவர் காமர்ஸ் பாடத்தில் 100க்கு 100 மார்க் வாங்கினதுக்கு ஒரு காலேஜ் பேக் நம்மளுடைய தம்பி இளையராஜா அவர்கள் ஒரு பேக் வழங்குறாங்க. அதோடு அவருக்கு முதல் பரிசு தொகை ரூபாய் 1000 நம்மளுடைய கவுன்சிலர் செல்வம் நதியா செல்வம் அவர்கள் அவருக்கு ஒரு 1000 ரூபாய் ரொக்க பரிசும் கொடுக்குறாங்க. மாணவர் அஸ்வினுக்கு நம்மளுடைய குழு சார்பாக ஒரு சீல்டு, இளையராஜா சார்பாக 100க்கு 100 வாங்கியதுக்கு ஒரு காலேஜ் பேக்கு, ராமச்சந்திரன் ஐயா ஒரு கிஃப்ட்டு, நதியா செல்வம் அவர்கள் ரூபாய் 1000 ரொக்க பரிசு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக 2வது மதிப்பெண் நம்மளுடைய எஸ் அனுசியா, தகப்பனார் பெயர் எஸ் சேவகமூர்த்தி. அனுசியா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனுசியா அவர்கள் 535 மார்க்குகள் பெற்று 2வது இடத்தில் அவர் பெற்றிருக்கார். அவர் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் வாங்கினீங்க. இதே மேடையில் 10ஆம் வகுப்புக்கு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பில் 2வது மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார். அவருக்கு திருவள்ளுவர் குழுவின் சார்பில் ஐயா டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய திருநாவுக்கரசு ஐயா அவருடைய பேத்தி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் பலத்த கரவொலி அனுப்புங்க. குழுவின் சார்பாக ஒரு சீல்டும், அவருக்கு ரொக்க பரிசு ரூபாய் 500 ரூபாய், அழகர் என்ற அடைக்கலம் எங்களுடைய குழுவைச் சேர்ந்த மூத்த உறுப்பினர் அவர்கள் ரூபாய் 500 அன்பளிக்கிறார்கள். அழகர் சிறப்பாக வந்திருக்கீங்களா? இல்லை, அதை கவரை கொடுத்துருங்க. ஐயா ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் ஒரு பரிசு கொடுத்துருக்குறாங்க. மகிழ்ச்சி. திருநாவுக்கரசு ஐயா சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாரோ அதை விட ஒரு பெரிய போஸ்டிங்கில் நீங்கள் வேலைக்கு போகணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறோம். மிக்க நன்றி. அடுத்தபடியாக எஸ் கரண், நம்மளுடைய பகுதியைச் சேர்ந்த மாணவன் எஸ் கரண், தமிழரசி சுந்தர் தகப்பனார் பெயர். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவங்க அம்மா இருந்தாலும் வர சொல்லுங்கள். கைதட்டுங்க, எல்லாரும் கைதட்டுங்க கரனுக்கு. அவங்க அம்மா வந்திருக்காங்களா? சரி, திரும்பி நல்ல அப்படி இந்த கூப்பிடுறோம். ஃபோட்டோ எல்லாம் கவர் ஆகாது சார். சார் ஃபோட்டோ வீடியோ கவர் ஆகுதுல்ல. நம்மளுடைய கரனை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு நிமிஷம் நில்லுங்க. கரண் 3வது பரிசு 525 மதிப்பெண் பெற்றிருக்காரு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் கால் நடக்க முடியாதவர். இருந்தாலும் அவரோட தன்னம்பிக்கையோட இன்னைக்கு 3வது மதிப்பெண் பெற்றிருக்கிறாரு. அவர் இப்போ அடுத்தபடியாக நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்கிறார். டாக்டர் படிக்கிறதுக்கு நீட் தேர்வுக்கான கோச்சிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவருக்கு இந்த சீல்டை திருவள்ளுவர் குழுவின் சார்பாக சீல்டும், அவருக்கு ரொக்க பரிசு ரூபாய் 500 ஆறுமுகம் ஜெயா வெங்கடேஸ்வரா ஸ்வீட் அவர்கள் வழங்குறாங்க. ஆறுமுகம் ஜெயா வீட்டிலேருந்து யாரும் வந்திருக்காங்களா? சார் கொடுங்க சார். இந்த ரொக்க பரிசினை அவர் வழங்குறாங்க. அவர் நீட் தேர்வில் கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்காக பாராட்டி அவருக்கு ரூபாய் 1000 ரூபாய் ரொக்க பரிசு ஜி சங்கர் கேட்ரிங் அவர்கள் அவருக்கு 1000 ரூபாய் ரொக்க பரிசு கொடுக்கிறார்கள். சங்கர்கிட்ட கொடுத்தாங்க. இன்னும் ஒரு 7 ஆண்டுகளில் அவர் டாக்டர் பட்டம் படித்து வெற்றி பெற உங்கள் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடுமையாக படித்து நீங்கள் எப்படியாவது எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கணும். நம்ம தெருவுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். வாழ்த்துக்கள். அடுத்து 12ஆம் வகுப்பில் உள்ளக்கூடிய மாணவர்கள்
எல்லோருமே நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. எம் மதுபாலா, முத்துராஜாவுடைய பொண்ணு மதுபாலா. வாங்க, மதுபாலா வந்திருக்கீங்களா? மதுபாலா. ஆனால் முத்துராஜா, மதுபாலா வரலையா? அடுத்தபடியாக மாதேஷ் வந்திருக்காங்களா? மாதேஷ் என் மாதேஷ் வாங்க. மதுபாலா வந்திருக்கோம்னு சொல்லி அட்டண்டன்ஸ் கொடுத்தாங்களே. சரி வாங்கிக்க, நீ வாங்கிக்க. அடுத்து ஜி பூர்ணகலா வாங்க. பூர்ணகலா, ஜி புஷ்பகலா ரெண்டுமே எடுத்துருங்க. பூர்ணகலா புஷ்கலா. ஆமாம், 2 பேரும் ட்வின்ஸு. பூர்ணகலா புஷ்கலா 2 பேரும் இரட்டையர்கள். 2 பேருமே மார்க்கும் அதே மாதிரியே ஒரே மாதிரி வாங்கியிருக்காங்க. ஒரு மார்க்கு முன்ன பின்ன. அக்கா 1 மார்க்கு கூட, தங்கச்சி 1 மார்க்கு கம்மி. 455 454. வாழ்த்துக்கள். சார்கிட்ட படிக்கக்கூடிய மாணவிகள். அடுத்தபடியாக டி சச்சின், தினேஷ் பையன் சச்சின் வந்திருக்காரா? அவங்க பெரியப்பா சுரேஷ் வாங்கிடுவார். சுரேஷ்கிட்ட கொடுங்க. அடுத்து ஜே ஜனனி வாங்க. ஜே ஜனனி வந்திருந்தா வாங்க, இல்லைன்னா அவங்க உறவினர்கள் யாராவது வாங்க. ஜெய் கணேஷோடைய பொண்ணு ஜனனி. அடுத்தபடியாக ஸ்ரீ தூயவன் வந்திருக்காங்களா? தூயவன். அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசளிப்பதற்காக அசோகன் சார், திருநாக்கர் சார் எல்லாரும் வாங்க முன்னாடி. ரசீந்திர சார் முன்னாடி வாங்க. வேட்சாய் மாமா முன்னாடி வாங்க. விஜயன் சார்லாம் வாங்க முன்னாடி வாங்க. ஆர் சர்மி வந்திருக்காங்களா? 12ஆம் வகுப்புல ஆர் சர்மி வாங்க. நம்மளுடைய ரமேஷ் அவருடைய புதல்வி சர்மி. சொசைட்டியில் பணிபுரியக்கூடிய உமா அவர்களுடைய புதல்வி சர்மி அவர்களுக்கு. சர்மி வந்திருக்காங்களா? அவங்க அம்மா வாங்கிக்கிறாங்க. 12ஆம் வகுப்பில் சிறப்பு பரிசு சர்மி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எல்லாரும் வாங்க சார். நன்றி. மீதி எல்லாம் 10th +2 எல்லாம் +2 முடிச்சு. அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பில் முதலாவது மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாணவர் எஸ் லோகேஸ்வர். தாப்பனார் ஜி சோபன்குமார். லோகேஷ்குமார் அவங்க அப்பா பேரண்ட்ஸ் வந்திருந்தா வாங்க முன்னாடி வாங்க. லோகேஷ்குமார் 476 மதிப்பெண்கள் பெற்று முதல் மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார். ஆமாம், அவர் பேக் இல்லை, இது டிஃபன் பாக்ஸ் அவருக்கு. ஓ சரிங்க. லோகேஸ்வர் சோபன்குமாருடைய பையன். அவர் 476 மார்க் எடுத்து முதல் மதிப்பெண் பெற்ற பாராட்டி நம்முடைய ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் 500 ரூபாய் ரொக்க பரிசு வழங்குகிறார்கள். அந்த மாணவர் தமிழில் முதல் மார்க்கு 98 மார்க் வாங்கியிருக்கார். எல்லாரும் கைதட்டுங்க. தமிழில் 10ஆம் வகுப்பில் முதல் மார்க்கு 98 வாங்கியிருக்காரு. நம்ம 12ஆம் வகுப்பில் தமிழில் முதல் மதிப்பெண் 97. மதுபாலா அவங்க வரலை, அதனால் அவங்க பரிசு இருக்குது, நாளைக்கு வந்தால் வாங்கிக்கிறட்டும். அவருக்கு அந்த பரிசினை தமிழில் 98 மார்க் வாங்கின டிஃபன் பாக்ஸ் பரிசை நம்மளுடைய சிற்பி சண்முகம் அவர்கள் அவருக்கு இந்த பரிசை வழங்குறாங்க. அது போக கவருங்கப்பா 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் லோகேஷ் அவர்களுக்கு ரொக்க பரிசு ரூபாய் 1000
ஓசூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய மாப்பிள்ளை அசோக் லைலாண்ட் ஓய்வு பெற்ற ஸ்ரீதர் மல்லிகா அவர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்குகிறார்கள். ஸ்ரீதர் மல்லிகா வாங்க. எல்லாரும் பலமாக கைதட்டுங்க. அவருக்கு லோயஸ் குமாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கவர் வாங்கிக்க தம்பி, கவர் வாங்கிக்க. அப்படியா அவருடைய அடுத்த கட்ட மேல் படிப்பு சிறப்பாக அமைய உங்களை வேண்டுகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக 2வது பரிசு எம் வெற்றிவேல் அவர் தந்தை பேர் காணா முருகன். ரசித்தொடரில் முன்னாடி வாங்க, எல்லோரும் முன்னாடி வாங்க. அம்மாம்மா முன்னாடி வாங்க. சார் வாங்க, முன்னாடி வாங்க, கொஞ்ச நேரம் வாங்க, நிற்க முடியல. முருகன் வாங்க தம்பி. அவர் 472 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். வெற்றிவேல் பையன், முருகனுடைய பையன். அவருக்கு சார்ட்ட அசோன் சார் ரொக்க பரிசு. அவருக்கு வெற்றிவேல் முருகனுக்கு 2ஆம் பரிசு ரொக்க பரிசு ரூபாய் 500 செருடு பாண்டி ஐயா லயன்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் பாண்டி அவர்கள் ரூபாய் 500 ரொக்க பரிசு வழங்குகிறார்கள். போட்டோ பாருங்க. அடுத்தபடியாக 3வது இடத்தை பிடித்திருக்க ஆர் அறிவுக்கரசு வாங்க. தாப்பனார் பெயர் ராமலிங்கம். 457 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய அறிவுக்கரசு. ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம தெருவில் 10ஆம் வகுப்பு 3 பேருமே மாணவர்கள். 1 2 3 எப்போவுமே பெண்கள் தான் வருவாங்க. இந்த தடவை மாணவர்கள் 3 பேருமே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. அவர்களுக்கு குழுவின் சார்பாக ஒரு ஷீல்டு, 11ஆம் தேவையான புஸ்தக பை, அவருக்கு ரொக்க பரிசு ரூபாய் 500 இளையராஜா அழகுடையான் அவர்கள் வழங்குகிறார்கள். நானே கொடுத்துறேன். நன்றி. அடுத்து சிறப்பு பரிசு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கே நிரஞ்சனா 451 மதிப்பெண். நிரஞ்சனா வீட்டில் யார் வந்திருக்காங்களா? சேர்ந்து இல்லைங்க, எல்லாரும் கைதட்டுங்க. எல்லா மாணவர்கள்லாம் கைதட்டுங்க. அவங்களுக்கு 451 மார்க் வாங்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள். பைய கொடுப்பா, பைய மறந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் பைய கொடுங்க. அறிவுக்கரசுக்கெல்லாம் கொடுத்தாச்சா? அடுத்து ஜி யோகேஷ் வாங்க. ஜி யோகேஷ் தாப்பனார் பேர் கணேசன். 447 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். மாணவர்கள் கைதட்டுங்க அவருக்கு. எம் சந்தோஷினி வந்திருக்காங்களா? சந்தோஷினி வரலையா? ஆர் ஹர்ஷினி ரமேஷ் கண்ணன் வாங்க. 433 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருங்க எல்லாரும். அடுத்து எம் ரித்தீஷ் வாங்க. முருகனுடைய பையன். ரித்தீஷுக்கு பதிலாக அவங்க அப்பா முருகன் வர்றாரு. அவருக்கு இந்த பரிசை கொடுத்துருங்க. தோழர் கொடுங்க. அவங்க பையன் ரித்தீஷ் மாவட்ட அளவில் சிலம்பாட்ட போட்டியில் பல தங்க பதக்கங்களை வாங்கிக்கக்கூடிய மாணவர் அந்த ரித்தீஷ். அவர் அநேகமாக சிலம்பாட்ட போட்டிக்கு போயிருப்பார்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா வந்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அடுத்து வி நித்யஸ்ரீ வெங்கடேசனுடைய பையன் பொண்ணு வி நித்யஸ்ரீ வாங்க. அவங்க 407 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. வாழ்த்துக்கள். அவங்களுக்கு எல்லாரும் கைதட்டுங்க. அடுத்து எம் கோபிகா வாங்க. முருகனுடைய பொண்ணு எம் கோபிகா வந்திருக்காங்களா? கோபிகா வீட்டிலேருந்து வேறு யார் வந்திருக்காங்களா?
வரல. அடுத்து ஆதவன், இன்ஜினியர் ஆண்டவர் பையன். ஆதவனே கோபிகாவுக்கு வாங்கிட்டு போயிருப்பா. கோபிகா உங்கள் அத்தை பொண்ணு தானே, அதை சேர்த்து வாங்கிட்டு போயிருங்க. வாங்க. அந்த கோபிகாவுக்கும் கொடுத்து விட்டுருங்க. அடுத்து எம் தனலட்சுமி டி முருகன் அவருடைய பொண்ணு, எங்களுடைய குழு உறுப்பினருடைய பொண்ணு தனலட்சுமி. எல்லாரும் கைதட்டுங்க அவங்களுக்கு. அடுத்து ஜெயப்பிரியா, எஸ் ஜெய் கணேசனுடைய பொண்ணு ஜெயப்பிரியா. சார் வாங்க. அடுத்து எஸ் சந்தோஷ், சதீஷ்குமாருடைய பையன் சந்தோஷ் வந்திருக்காரா? அதான் முடிஞ்சு. சந்தோஷ் முன்னாடி வாங்க, தம்பி முன்னாடி வாங்க. சந்தோஷ் அவர்களுக்கு சிறப்பாக கைதட்டுங்க. சந்தோஷினி சீல்டு இருக்கா? இப்போ இந்து சீல்டு இல்லை, பையன் மட்டும் இப்போ வாங்கிக்கிங்க. சீல்டு நான் இன்னும் மார்க் ஷீட் நீங்கள் கொடுக்கல, இல்லை பையன் மட்டும் வாங்கிக்கிங்க. பக்கத்து வீடு ஃபோட்டோ கொடுக்கல, மார்க் ஷீட் சார். நான் ஒரு நிமிஷம். அடுத்தபடியாக சிபிசி பாடம், சிபிஎஸ்சி பாடத்தில் 10ஆம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி திருமுருகன் அவருடைய புதல்வி டி வர்ஷினி அவர்கள் 472 மதிப்பெண்கள் சிபிசி பாடத்தில் 10th முதல் பரிசை பெற்றிருக்கிறாங்க. அவங்க தமிழில் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. சிபிசியில் படித்து தமிழில் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய சித்தப்பா வெங்கடேஷ் அபிராமி வந்து பரிசை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவங்க வெளியூரில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க சித்தப்பா வெங்கடேஷும் அபிராமி வரலையா? அவளுக்கு தமிழில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி 100க்கு 100 வாங்கினவர்களுக்கு பாரதி அச்சகம் சார்பாக ஒரு ட்ராவல் பேக்கு, காலேஜ் பேக்கு, ஃபஸ்ட்டு பரிசுக்கான சீல்டை திருவள்ளுவர் குழு வழங்குகிறது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்கேஜி எம் அகிலன், எம் அகிலன், எல்கேஜி எம் அகிலன் இருக்கீங்களா? ஹர்ஷித், ஏ ஹர்ஷித், எல்கேஜி ஏ ஹர்ஷித். புலிமகிலன், நேஷிகா சாய்ஸ்ரீ, புலிமகிலன், நேஷிகா சாய்ஸ்ரீ, ஷஷ்டிகா ஸ்ரீ, ஷஷ்டிகா ஸ்ரீ இருக்கீங்களா? ஷஷ்டிகா ஸ்ரீ, அனுஷா ஸ்ரீ, அனுஷா ஸ்ரீ, சாருகா,
சாருகா, ஹர்ஷபிரதா. ஹர்ஷபிரதா இருக்கீங்களா? லக்ஷனா, லக்ஷனா பேபி. இந்த பாப்பா கொடுங்க. இல்ல இல்ல பேர் கொடுத்துட்டாங்க. அஸ்வந்த், ஆர் அஸ்வந்த், ஆர் அஸ்வந்த். அகிலன் இன்னும் வரல, வந்துட்டானா? அஸ்வந்த், பரத், பரத் இல்ல, அகிலன், அகிலன், பரத், யூகேஜி, கல்யாண், யூகேஜி, கல்யாண், ஆருத்ரா, ஆருத்ரா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்துறேன். 1ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். வினிதா, வினிதா, கல்யாணம். எல்கேஜி பையில ஒன்று எடு. பேரு ஸ்வேதா. யாருக்கும் கொடுக்காத, வச்சிரு, நான் சொன்னதுக்கு அப்புறம் கொடு. வினிதா, ஜெயஞானதா, ஜெயஞானதா, ஞானதா. இந்த அவங்ககிட்ட கொடுக்குறேன். ஞானதா, ஞானதா. அவந்திகா, அவந்திகா, எஸ் அவந்திகா. கே லக்ஷ்மி, கே லக்ஷ்மி. டி திவாகினி, டி திவாகினி. இந்த பை வேண்டாம் சித்தப்பா. ஸ்வேதா எல்கேஜி எல்கேஜியில் ஒன்று. திவாகினி, திவாகினி இருக்கீங்களாப்பா? திவாகினியா? யாருக்கு? திவாகினிக்கா? சிவானி ஸ்ரீ, சிவானி ஸ்ரீ கொடுங்க. ஹர்ஷித், சர்வேஷனா? ஹர்ஷித் இருக்கீங்களா? இல்ல சித்தப்பா. செல்வா, கார்த்திகேயன், கார்த்திக் சித்தப்பா, கார்த்திகேயன். பார்கவி சித்தப்பா, பார்கவி. இந்த பாப்பா. சர்வேஷ், சர்வேஷ். பழனிசாமி மாமாட்ட கொடுத்துங்களா? விஷாகன், விஷாகன் வாங்கிட்டீங்களா? லக்ஷித் தேவ் இல்லப்பா. லக்ஷித் தேவ், லக்ஷித், லக்ஷித் தேவ்.
அஸ்வின். இந்த டோக்கன் வாங்காதவங்களுக்கு இங்கே நோட் இருக்குது. டோக்கன் வாங்காதவங்க கடைசியாக இருந்து வாங்கிட்டு போயிடலாம். எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்குது. வகுப்பை மட்டும் சொல்லி கேட்டு வாங்கிட்டு போயிருங்க. இரண்டாம் வகுப்பு ஷண்மிகா. ஒன்றாம் வகுப்பு வச்சு ரெண்டாவது எடு. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்தாதான் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அமைதியா உட்காருங்க. ஷண்மிகா, ரியாஸ்ரீ, ரியாஸ்ரீ அந்த பாப்பா, லேசிகா ஸ்ரீ, லேசிகா ஸ்ரீ. முன்னாடி இருக்க எல்லாருமே உட்காருங்க. அமைதியா உட்கார்ந்தா மட்டும்தான் கொடுப்போம். அமைதியா உட்காரு. எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. எம் கவின், ஸ்வேதா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பேக் எடு. முடிச்சிட்டு கொடுக்குறேன் கடைசி. நோட் புக் வாங்கின எல்லாருமே கிளம்பலாம். வாங்காதவங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. வாங்கின எல்லாருமே கிளம்புங்க. நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. உன் மார்க் ஷீட் மட்டும் நாளைக்கு வந்து கொடுத்துறியா? ஒரு போட்டோ, ஒரு மார்க் ஷீட். மார்க் ஷீட் ஒரு போட்டோ கொண்டு வந்து கொடுத்துரு. ஆமா, 3 தான் போயிருக்கு. கவின், கபிலன், கபிலன் இரண்டாம் வகுப்பு கபிலன். லத்திகா ஸ்ரீ இரண்டாம் வகுப்பு. எல்லாரும் உட்காருங்க. எல்லாருமே அமைதியா உட்காருங்க. எல்லாருக்குமே இருக்கு. அமைதியா உட்காரு. உட்காரு பாப்பா. லத்திகா ஸ்ரீ சித்தப்பா கொடுங்க. பேர் சொல்றவங்க மட்டும் முன்னாடி வாங்க. எல்லாரும் எந்திரிக்காதீங்க. ஹர்ஷிதா இரண்டாம் வகுப்பு. ஹர்ஷிதா ரெண்டாவது படிக்கிற. அப்புறம் உட்காரு. ஹர்ஷிதா வாங்கிட்டா. பூமிகா இரண்டாம் வகுப்பு. பூமிகா. கிஷோர் இரண்டாம் வகுப்பு. கிஷோர். மிஷ்வந்த் இரண்டாம் வகுப்பு. மிஷ்வந்த். பேர் என்ன? குங்கேஸ்வரன் இரண்டாம் வகுப்பு. குங்கேஸ்வரன். அடுத்து 3ஆம் வகுப்பு மாணவர் அப்படியே வாங்க. 3ஆம் வகுப்பு மாணவர் எல்லாரும் வாங்க. மற்ற எல்லாம் பின்னாடி போங்க. யூடியூபர் யூடியூபர் மாயாகுளம் மாதவன் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை செலுத்துவது சங்கர் அவர்கள். 3ஆம் வகுப்பு மாணவர் வந்துட்டீங்களா? மற்ற யாரும் வரக்கூடாது, நிற்கக்கூடாது. இங்கே 3ஆம் வகுப்பு மாணவர் மட்டும் வாங்க. கூப்பிடும்போது வரிசை ஆளுங்க. சொல்லுங்க. அபூர்வன் 3ஆம் வகுப்பு. அபூர்வன் வரல. ஜெனார்த்தினி. ஜெனா
ரோஹித் ரோஹித் 3ஆம் வகுப்பு ரோஹித் இல்ல. சித்தார்த் நிதின் ராஜ் நிதின் ராஜ் தர்ஷன் தர்ஷன் அண்ணனுக்கு சேர்த்து கொடுப்பேன். கவினிலா 3ஆம் வகுப்பு கவினிலா. பிரணதி பிரணதி வர்ஷினி பி வர்ஷினி வர்ஷினிங்களா. மதன் ஆர் மதன் 3ஆம் வகுப்பு. மாதவன் அவன் தான் சேர்த்து கொடுத்துருக்கான். நிதின் 3ஆம் வகுப்பு நிதின். நிதின் இருக்கீங்களா? பவிஷா திவின்ஷ்னா திவிஷ்னா. யோகேஸ்வரி 3ஆம் வகுப்பு. மூன்றாம் வகுப்புல ஒன்னேடு. நான்காம் வகுப்பு. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. ஹிமாயா பேரு கொடுக்கவே இல்லைல்ல நீ இத்தனை வருஷமா. ஒரு 3ஆவதுல ஒன்னேடு. மூன்றாம் வகுப்பு வேற யாரும் இருக்கீங்களா? எல்கேஜி பேக் ஒன்று எடு. பேர் சொல்லுங்க. சனா இல்ல. வெயிட் பண்ணு பாப்பா ஒரு 5 நிமிஷம். 4ஆம் வகுப்பு கோபிகா. விஸ்வா விஸ்வா. அஜய் அஜய். கலையரசன் கலையரசன். யோகேஸ்வரன் இருக்கீங்களா? ரக்ஷன் ரக்ஷன் ரக்ஷனா ரக்ஷனா. தமிழினி தமிழினி தமிழினி. அஸ்விகா அஸ்விகா. விகாஷினி விகாஷினி. தானியாஸ்ரீ. ஸ்ரீ பிரணவ் பிரணவ். கவின் எஸ் பிரணவ். நான்காம் வகுப்பு வேற யாரும் இருக்கீங்களாப்பா? 5ஆம் வகுப்பு. பிரகன்யா இந்த இருக்கு. கலாம் 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 வரலையா? மோனிகா மோனிகா ஓடு. யாத்ரா யாத்ரா. பாவலன்
பொன்பாவலன். விதுல். விதுல். நித்யஸ்ரீ. நித்யஸ்ரீ. பேரமுதன். ஹர்ஷிதா. ஜி ஹர்ஷிதா. மோஹித். மோஹித். எம் அஸ்வின். காவ்யா. எம் காவ்யா. சித்தப்பா காவ்யா கொடுங்க. சித்ரா காந்தி. நிஷாந்த் தேவா. யோகேஸ்வரன். அஞ்சனா. கனிஷ்கா. அஞ்சனாக்கா. கனிஷ்கா. மானசா. காவ்யா. காவ்யா வச்சிருங்க பை தனியா வச்சிரு. நதியா முடிச்சான்னு கேட்டுக்க. அடுத்தது 6ஆம் வகுப்பு. ஆறாம் வகுப்பு வீரா. தானியா. ஜி ஆதவன். ஆதவன். ஜி ஆதவன் இருக்கீங்களா? குமரன். குமரன் இருக்கீங்களா? வினிஷ்கா இருக்கீங்களா? வினிஷ்கா. எஸ் காவ்யா. மித்ரா. மித்ரா. ஆகாஷ். முத்துமீனா. இல்ல. ஸ்ருதி. ஸ்ருதி இருக்கீங்களா? யாழ்னி. யாழ்னி. லக்ஷித். லக்ஷித் இருக்கீங்களா? தர்ஷித் இல்ல லக்ஷித். தர்ஷித். லலித் குமார். லலித் குமார் இருக்கீங்களாப்பா? ஸ்வேதா. பிரசாந்த். பிரசாந்த். ரூபிகா. ரமணேஷ். ஸ்வேதா இன்னொரு பையடு. ஏழாவதா? ஆறாவது தானா? வரல. 7ஆம் வகுப்பு. எஸ் நிவேதிதா. பேர் கூப்பிடுறா. எஸ் நிவேதிதா. ஜி காவேரி. சரியில்லையா வீடு எடுக்கிறவரு. ஆஷிகா. ஆஷிகா. கதிரவன். கதிரவன். கனிஷ்கா. சஞ்சீவ். சஞ்சீவ். அஸ்வத். அபிராமி. வர்ஷினி. வர்ஷினி. அபிதா. அபிதா. திவ்யா. ரோஷினி. கபிலன். எஸ் கபிலன். பிரீத்தி. தேவதர்ஷன். பூஜா. பூஜா இருக்கீங்களா? யாருக்கு? பூஜாக்கு முகேஷ் குமார்.
முகேஷ் குமார். மதுஜா, வர்ஷிதா ஸ்ரீ, எட்டாம் வகுப்பு ஹர்ஷிதா, எட்டாம் வகுப்பு ஹர்ஷிதா. வேலனா டீனா, டீனா இருக்கீங்களா? வெங்கடேஸ்வரன், எட்டாம் வகுப்பு வெங்கடேஸ்வரன். அஜய், எட்டாம் வகுப்பு எம் அஜய். சந்தியா, ஜே சந்தியா இருக்கீங்களா? லிரோஷன், லிரோஷன் இருக்கீங்களா? லிரோஷன் தம்பி இருந்தானே, எங்க அவன்? அந்த வரேன். ஹேம்நாத், ஹேம்நாத் இருக்கீங்களாப்பா? சுதர்ஷன், ரிஷிபாலன், ரிஷிபாலன். கீர்த்தனா, கீர்த்தனா, ஏ கீர்த்தனா வா இருக்கா? தனுஷ், தனுஷுக்கு வந்து அப்ளை கொடுத்துருங்க. மகாதேவன், மகாதேவன் அப்படி எடுத்து. அகிலேஷ், அகிலேஷ் இருக்கியா? ராகவி, மவின்ராஜ் இல்லை, அவங்களாம் இல்லை. சபரிவேலன், காமேஸ்வரன், விஜயதர்ஷினி. டேய் யாருன்னு தெரியுமா? ஜெகன் தேவா. போடலாம் முடியாது, இருக்கிறது தான் கொடுப்பேன். ஜெகன் தேவா இருக்கியா? தாவிதா, தாவிதா. நிஷாந்த், நிஷாந்த் இருக்கீங்களா? காவிய ஷைனிஷா, ஒன்பதாம் வகுப்பு. பேர் கொடுக்கல. என்ன என்ன பேரு கொடுக்கலையா? இப்பதான் வந்துருங்க. அவன் குறைஞ்சிரு, குறைஞ்சிரு, வெயிட் பண்ணுங்க. சுதாகர், சுதாகர். சக்திவேல், சக்திவேல் இருக்கியா? ஒன்பதாம் வகுப்பு. எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்கப்பா. அமலேஷ், அமலேஷ். மதுஸ்ரீ, மதுஸ்ரீ வரலையா? மது. விக்னேஷ், ஒன்பதாம் வகுப்பு. நந்தகுமார், நந்தகுமார். ஷாலினி, ராகவன், ராகவன். முருகபூபதி, ரிஷிபாலன், ரிஷிபாலன். அவன் முருகபூபதி தான். தர்ஷினி, தர்ஷினி இருக்கீங்களாப்பா? எம் தர்ஷினி. நிஷா, நிஷாக்கு கொடுத்துருங்க. கமலேஷ், கமலேஷ். ஹர்ஷிதா, ஹர்ஷிதா இருக்கீங்களா? போயிடுச்சா? மணிமாறன், மணிமாறன் இருக்கீங்களாப்பா? ஹஷ்மிதா, முத்துப்பிரியா, முத்துப்பிரியா. கீர்த்திகா, ரகுராஜ் இல்லை.
மாசானம், யூசப், கவிபாலன், பிருந்தா, தேவதர்ஷினி, தேவதர்ஷினி. சரி, 9ஆம் வகுப்பு வச்சிரு. 10ஆம் வகுப்பு, அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. ரிஷிகேஷ், ஆதிசங்கரன், ஆதி வாங்கடா. சுபஸ்ரீ, பூர்வேஷ் இருக்கீங்களாப்பா? கார்த்திகா, ஸ்ரீநிதி இருக்கீங்களாப்பா? பிரியதர்ஷினி, ஸ்ரீநிதி நிவேதா ஆகணும். பிரியதர்ஷினி தான். சாந்தபிரியன் தனியா இல்ல. சித்தப்பா, கோபிகா நீ இல்ல. கோபிகா, சூரியகுமார் இருக்கீங்களா? தருண்ராஜ், கவிபாலன், தீபிகா இருக்கீங்களா? ஜெகதீஷன் இருக்கீங்களாப்பா? 12ஆம் வகுப்பு. அடுத்து 12ஆம் வகுப்பு, சண்மதி, பூர்வேஷ், அபி 10ஆவதுல ஒன்று எடு. ஒரே ஒரு நிமிஷம். என்னப்பா அவன் தான் வந்தான். 2 கவிபாலன், 9ஆம் வகுப்புல ஒரு கவிபாலன் இருக்கான். அதுக்கு கொடுத்த அவனுக்கு வாங்கல. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வந்தா இருப்பா, நான் முடிச்சுட்டு அப்புறமா பேலன்ஸ் கொடுக்கணும். சரியா? கொடுக்க விட்டே கொடுத்துருவேன். 12ஆம் வகுப்பு எடுப்பா. 12ஆ முதல் பேர் என்ன? சண்மதி, தரணி, ஜனனி இருக்கீங்களா? 12ஆம் வகுப்பு. ஏ கீர்த்தனா, ரசிகா வாங்கிக்கோ. ராகவி, கண்மணி, ராகவியாப்பா? கண்மணி இருக்கீங்களா? சந்தீப் வர்ஷன், அனுஸ்ரீ, யுவராஜ், கே பாலமுருகன், தர்ஷினி, தனுஷ்னி. 2 பையை எடுத்து வச்சுக்கோ. பாலமுருகன், ராகவி, பிரவீனா இருக்கீங்களா? பிரவீனா, முத்துக்கருப்பு, முகமது யாஷிப், அர்ஷத், கே ஸ்வேதா, பிரியா. ஒளிபெருக்கி அமைப்பாளர் அண்ணன் தவமணி அவர்கள் மேலே வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தேசிய கீதம் பாடல் போடணும். அதற்கு முன்பாக நன்றியுரை. நண்பர்களே, இந்த 23ஆம் ஆண்டு நம்முடைய திருவள்ளுவர் இளைஞர் சுய உதவிக் குழுவின் தொடக்க விழாவிற்கு
வருகை தந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் இங்கே பாரு வருகை தந்திருந்த பெற்றோர்களுக்கும் மாணவ பரிசுகளை பெற்ற மாணவ செல்வங்களுக்கும் இந்த அரங்கத்தை எங்களுக்கு இலவசமாக வழங்கிய மண்பாண்ட கூட்டுறவு சங்கத்திற்கும் மேலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற நன்கொடைகளை தாராளமாக வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கோடான நன்றிகளை திருவள்ளுவர் இளைஞர் சுய உதவிக் குழுவின் சார்பாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு பேர் உதவியாக இருந்த மாணவிகள் தனுசினி, ஸ்வேதா, அபிநயா, இந்துமதி அனைத்து மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பை வாங்காத மாணவர்கள் டோக்கனை கொடுத்து பெற்றுச் செல்லவும், பெயர் பதியாத மாணவர்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. சிறப்பான ஒளி அமைத்து கொடுத்த முருகன் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து தவம் அண்ணன் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுகிறது. அண்ணே வாங்கினேன்.